மும்பை, அகமதாபாத் என பல்வேறு நகரங்களில் களை கட்டிய விநாயகர் சதுர்த்தி. தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாக கொண்டாட்டம். அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 64,217 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரம். பதற்றமான இடங்களை கண்டறிந்து கூடுதல் பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அலைமோதிய கூட்டம். கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பயணிகள் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் கடும் வாக்குவாதம். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து சிங்கபெருமாள் கோவில் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் அவதி. தான் எங்கும் ஓடி ஒழியவில்லை, சீரும் அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து விளக்கம் அளிப்பேன். பள்ளியில் சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு வீடியோ வெளியிடும். மகாவிஷ்ணு விவகாரத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொறுப்பேற்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சரியான திசையில் செல்லவில்லை எனவும் விமர்சனம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. இன்று இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை அலங்காநல்லூர் அருகே அமைச்சர் மூர்த்தி நிகழ்ச்சியில் மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. விழாவிற்காக நடப்பட்டிருந்த கொடி கம்பத்தை அகற்ற முயன்ற போது விபரீதம். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. தலைமறைவாக இருந்த அரசு பள்ளி என்சிசி பயிற்சியாளர் கோபுவை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு. கேரளாவில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். எர்ணாகுளத்தில் ஏராளமானோர் தெய்வங்களின் வேடமணிந்து ஆடிப்பாடி உற்சாகம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குகிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஜூலானா தொகுதியில் போட்டியிட உள்ளார் என காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு பதவி. அகில இந்திய காங்கிரஸ் விவசாய பிரிவு செயல் தலைவராக நியமனம். உத்தரப்பிரதேச மாநிலம் பைராச்சில் 9 பேரை கொன்ற ஓநாய்களை தேடும் பணி தீவிரம்.
3 பேரை கடித்து காயப்படுத்திய நாயை ஓநாய் என கருதி தவறுதலாக அடித்துக் கொன்ற மக்கள். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாஜக. குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு 3,448 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும். வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட பின் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேட்டி. ஆந்திராவில் குளிர்பானங்களில் விஷம் கொடுத்து கொன்ற சீரியல் கில்லர் பெண்கள் 3 கைது. தங்கத்தை திருடுவதற்காக 3 பெண்கள் உட்பட 4 கொன்றது அம்பலம். இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி 4 ரக ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசாவின் சந்திப்பூரில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல்.